திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணா வளையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிஷபேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய குருவருளாலும் திருவருளாலும் நாம் திருவாசகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இப்போ எந்த பகுதி பார்க்கணும்? திருக்கோத்தும்பியில 11வது பாடல் நாம சிந்திக்கணும். மண்ணெஞ்ச கல்வன் மணவலியன் என்னாதே கல்லெஞ்சு ஊருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் திளைக்கும் அணிதில்லை அம்பலவன் பொன்னம் கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. வண்ணெஞ்ச கல்வன் சிவ மாணிக்க வாசக பெருமான் சாமி என்ன வண்ணெஞ்சம் உடையவன் கல்வன் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. மனவலியன் என்னாதே அப்படியெல்லாம் நீங்க ஆமா. இப்ப நம்ம காலையில பார்த்தோம் இல்லையா, நெஞ்சத்திலே கள்ளம் உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்படி வன்னெஞ்ச கல்வன் மனவலியன் என்னாதே, வலிமை உடைய மனம். வலிமை உடைய மனம் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும்னா கொஞ்சம் கூட இரக்கமே காட்டாது, கொஞ்சம் கூட இரக்கமே காட்டாத ஒரு அப்படிப்பட்டவன் என்னாதே கல் நெஞ்சு உருக்கி. கல் நெஞ்சு வன்னெஞ்சு கல் நெஞ்சு அப்படின்னா சொல்றார், கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத நெஞ்சு. அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் கூட எழுதாலும் அதை கண்டுக்காம, பெற்ற தாயே கதறி எழுதாலும் அதை பற்றி கவலைப்படாமல் போகிறவங்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்தவங்களை வந்து அடித்து துன்புறுத்துறது, பல வகையில் அடுத்தவர்களை துன்புறுத்துறது, அந்த மாதிரி மனம் படைத்தவர்களுக்கெல்லாம் நம்ம சைக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிறருடைய துன்பத்தை கண்டு தான் இன்பம் அடையக்கூடிய மனநிலை உடையவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியெல்லாம் வண்ணெஞ்சு மனவன் ஏமியா கல்லெஞ்சை அப்படியே உருக்கி உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட. ஏங்க சொல்றாருன்னா, சில பணிகளில் கடுமையாக தான் இருந்தாகணும். ஒரு காவல்துறையில் இருக்கிறவர் வந்து கருணை காட்ட முடியுமா? முடியாது. என்ன பண்ணணும்? ஏன்னா அவருடைய பணி அப்படி. தவறு செய்தவர்களை அங்கேயே தண்டிச்சாகணும். இல்லைன்னா மொழினா அடுத்து அதை அவர் வந்து அதை கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். அப்போ போய் கருணையோட ஐயோ அவசரமாக போகிறீங்களா, சரி போங்க அப்படின்னு சொல்லி விட்டா அவன் என்ன பண்ணுவான்? இருக்கிறவனையெல்லாம் இடித்து தள்ளி கொண்டுட்டு போயிடுவான். சில காட்சிகள்லாம் அப்படியே இன்னைக்கு வந்து அங்கங்கே சிசிடிவி வச்சுருக்காங்க. அதில் ஒரு காட்சி படமாக இருக்குது. ஒரு ஊரில் கணவனும் மனைவியும் டூ வீலரில் போகிறாங்க. ஒரு இடத்துல ஏதோ ஃபோன் வந்துருக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த அம்மா இறங்கிட்டாங்க. இவர் வண்டியில் உட்காந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. பின்னால் வந்த கார் அப்படியே அடித்து அவர் எகிரி போய் விழுந்து இறந்துட்டாரு. அவன் கார் நிறுத்தாமே போயிட்டான். இது சிசிடிவியில் நம்ம நிறைய இன்றைக்கெல்லாம் முகநூல் அதில் எல்லாம் போடுறாங்க. அப்படி பார்த்தா அப்போ எந்த நேரத்துலையும் வந்து கொஞ்சம் கூட ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா யார் வம்பு வழக்கு யார் பேச பண்ணுவோம்? செஞ்ச தப்புக்கு தானே தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் தப்பே செஞ்சாலும் தண்டனை தனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன செய்கிறாங்க? இந்த மாதிரி கொஞ்சம் கூட இது இல்லாமல் ஏன் கொஞ்சம் மெதுவாக வந்திருக்கலாம், அல்லது வந்து அந்த இடத்துல ஆள் இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஓரமாக இருந்தாலும் தள்ளி போயிருக்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாமல் சாலை ஓரத்தில் வண்டியை நிறுத்திட்டு மேலே இடிச்சிட்டு போகிறாங்க. அப்படியெல்லாம் இது. அதுக்கடுத்து இன்னும் போதையில் வண்டி ஏற்றி இருக்கிறவங்களையெல்லாம் கொல்றது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள வந்து
வன்முறையாக அடித்து எனக்கு வந்து இலவசமாக உணவு கொடுக்கல, சாப்பிட்ட உணவுக்கு காசு கேட்குறாங்கன்னு அடிக்கிறது, இப்படியெல்லாம் வந்து மக்கள் வந்து கொடூரமாக மாறிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மனசில் கொஞ்சம் கூட அன்போ கருணையோ இரக்கமோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் இதுக்கு காரணம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, சரி, ஒரு சில பேர் வந்து இயல்பாகவே அவங்களுடைய குணம் அப்படி இருக்கும். இன்னும் சில பேர் இடையில இப்படி அரக்க குணமாக மாறிடுவாங்க. ஏன்னா அவங்க இரக்கத்தையும் கருணையும் பல பேர் தவறாக பயன்படுத்தி, அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், ஏன்னா எல்லாரும் நம்மளை அந்த படத்தில் வடிவேல் சொல்லுவோம், எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் யாருக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும். அப்படி சில பேருடைய குணம் மாறி போகும். ஒரு முறை ஒரு அரசன், எப்பவுமே அரசர்கள் மாறுவேடத்தில் நகர்வலம் போவாங்க. இரவு நேரத்தில் போகும்போது ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஒரு அரசர் குதிரையில் வந்துட்டு இருக்கிறார். ஒருத்தர் ரொம்ப நடக்கவே முடியாமல் அப்படியே ரொம்ப கீழே விழுந்து கிடக்கிறான். எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போய் காப்பாற்றுங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே அரசன் என்ன பண்ணுறான், சரி வா, குதிரையில் ஏறி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி குதிரையை நிறுத்தி அவனை வந்து ஏறு அப்படின்னு சொல்கிறான். இல்லை, என்னால் ஏற முடியாது, நீங்கள் தான் இறங்கி என்னை குதிரையில் ஏற்றி விடணும் அப்படின்னு சொல்லி திருடன் சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ராஜா கீழே இறங்கி அந்த திருடனை குதிரையில் ஏறி உட்கார வச்ச உடனே அவன் டக்குன்னு வந்து குதிரையை எடுத்துகிட்டு போயிடுறான். ராஜா அப்புறமேட்டு திரும்ப நடந்து வேற ஒரு குதிரையை ஆள் அனுப்பி சொல்லி வந்து திரும்ப அரண்மனைக்கு வந்து சேர்றார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப ராஜா போகும்போது அந்த குதிரையை அவன் வச்சிருக்கான்ல, ராஜா வச்சிருக்கிற குதிரை எவ்வளோ இதாக இருக்கும், சிறப்புடையதாக இருக்கும் இல்லையா, அதனால் அதை பார்த்த உடனே அடையாளம் தெரியும். ஒரு நாள் அந்த குதிரையில் திருடன் போகிறத ராஜா பார்க்குறாரு. ராஜா தான் வந்து நம்மகிட்ட குதிரையை கொடுத்தவருங்கிறத திருடனும் பார்த்துறான். பார்த்த உடனே அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அவன் பயந்துக்கிட்டே போகிறான். நீ வந்து எங்கே குதிரையை திரும்ப கேட்டுருவாரோ அப்படின்னா அவன் என்னடா பண்ணுறது யோசிச்சுட்டு போகும்போது, இல்லை நீ குதிரையெல்லாம் திரும்ப தர வேண்டாம், ஆனால் இந்த குதிரை உனக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத யார்ட்டையும் வெளியில் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. கேட்குறான், ஏன் ராஜா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை, நாட்டில் மக்கள் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ நீ வந்து இந்த மாதிரி போலியாக நடித்து என் குதிரையை பறிச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி நீ வெளியில் சொன்னீங்கன்னா, வேற யாராவது உண்மையாகவே உடம்பு சரியில்லாமல் உதவி தேவைப்படுறவன் கீழே இருந்தால் குதிரையிலையோ அல்லது தேர்லையோ போகிறவன் யாரும் அவனை நிறுத்தி அவனுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அதனால் நீ தயவு செஞ்சு குதிரையை வச்சுக்கோ, ஆனால் அந்த குதிரை உனக்கு எப்படி கிடைச்சதுங்கிறத மட்டும் வெளியில் சொல்லாத அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இன்னைக்கு உதவின்னு யாருக்காவது செய்ய போனோம்னா அதுவே பெரும் உபத்திரவமாக மாறி போயிடுது. அதனால என்ன செய்கிறாங்க, யாராவது உதவி கேட்டால் இல்லைங்க என்கிட்ட இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடுது. ஏன்னா உதவி அப்படிங்கிறது அவங்களுடைய மனம் நல்ல முறையில் இருந்து அவங்க அந்த உதவியை செய்யணும். இல்லாமல் இந்த கட்டாயத்தின் பேரில் செய்கிறது, வேற இந்த மாதிரியான செய்கிற உதவியினால் அது வந்து நமக்கு எந்த ஒரு நன்மையும் விளையாது. அதே மாதிரி உதவி செய்கிறாங்க அப்படின்னா அந்த உதவியை பெற்றுக்கொண்டதற்கு பின்னால் நம்ம அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அந்த உதவிக்கு நம்ம எந்த விதமான நன்றியுமே நம்ம சொல்கிறதில்ல. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் கேட்டார், திருநீர் கேட்டார், சரின்னு சொல்லிட்டு அவருக்கு அனுப்பிச்சி வச்சோம். வந்து சேர்ந்துருச்சான்னு கேட்குறது கூட நாம் 4 முறை ஃபோன் பண்ணி, ஏங்க புத்தகம் அனுப்பிச்சு வந்துருச்சா அப்படின்னா, ஏங்க உங்களுக்கு வந்து நீங்கள் பணமே கொடுக்கல, நீங்கள் புத்தகம் கேட்டீங்கன்னு நாங்கள் உங்களுக்கு வாங்கி அனுப்பியிருக்கிறோம், வேற ஒருத்தர் கொடுத்தாரு வாங்கி அனுப்பியிருக்கிறோம். திருநீர் வாங்கி அனுப்புகிறோம், அது பார்சலுக்கு வந்து திருநீரை விட வந்து பார்சல் செலவு அதிகமாக போகுது, கொரியர் செலவு அதிகமாக போகுது. சரி இருந்தாலும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சா, நீங்கள் திருநீரை அனுப்பிச்சிங்க வந்துருச்சுன்னு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒரு மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க நன்றியெல்லாம் சொல்ல வேண்டாம், அனுப்புனது வேற யாராவது எடுத்துட்டாங்களா, அவங்களுக்கு தான் போச்சா இல்லையா நமக்கு தெரியணும் இல்லையா, அது கூட வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஏதாவது ஒன்று கேட்பாங்க, ஏதாவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா, சரிங்க அங்கே போய் அவரை பாருங்க அப்படின்னு சொன்னோமா, நாங்கள் அவரை பார்த்துட்டோங்க, அவர் எங்களுக்கு உதவி பண்ணினாரு பண்ணலை அதுவும் சொல்றது இல்லை. ஒரு ரூமை ஒருத்தர்கிட்ட கேட்டாருன்னா, ஒரு மடத்தில்
அன்பர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி அவங்களை தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சு போனாங்களா, தங்குனாங்களா? இப்போ எதுக்காக அதை கேட்குறோம்னா, நாங்கள் போனாங்க, அவர்கிட்ட சொன்னோம், அவர் வந்து தங்க வச்சாரு, நல்லா கவனிச்சிட்டாருன்னு சொன்னால் அடுத்து இன்னொருத்தர் யாராவது கேட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு அனுப்பி வைப்போம். அப்படி இல்லையா, அவர் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல, இல்லைங்க நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தகவல் சொல்லலாம். அங்கே போகிற வரைக்கும் ஃபோன் அடிப்பாங்க, நாங்கள் இங்கே வந்துட்டோம், இந்த ஊருக்கு வந்துட்டோம், இங்கே வந்துட்டு இருக்கிறோம், அவர் போட்டு ஃபோன் பண்ணிட்டாரா இல்லையா, அவரை கேட்டீங்களா இல்லையா அப்படின்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அங்கே போய் உள்ளே உக்காந்துட்டாங்கன்னா திரும்ப ஊருக்கு ஊருக்கு போனாங்களா, இங்கே மடத்துக்கு சொன்னமே அங்கே போனாங்களா, அந்த தகவல்லாம் எதுவுமே வராது. அதுக்கப்புறம் சரி நாம தான் அவர்கிட்ட உதவி பண்ணமே, எப்பாவது ஒரு முறை அவர்கிட்ட ஃபோன் பண்ணியாவது பேசுவோம் அப்படின்னா அதுவும் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஒரு 6 மாதம் கழித்து வேற எங்கேயாவது போய் தங்குறோன்னா அன்னைக்கு வளைச்சு ஃபோன் அடிப்பாங்க, ஏங்க இங்கே போகணும், அங்கே இடம் இருக்கா, இங்கே இடம் இருக்கா, அங்கே தெரியுமா, இங்கே தெரியுமான்னு நம்மளை கேட்பாங்க. இப்போ இது மாதிரியான சூழல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லாமல் போயிடுது. செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ பல பேர்லாம் தொடர்ந்து ஃபோன் அடித்து அவங்க ஒரு வேலையில் இருப்பாங்க, நாம் ஒரு வேலையில் இருப்போம், அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்க ஃபோன் எடுக்கணும், அதுக்கப்புறம் அவர் அங்கே ஏதாவது விசாரிக்கணும்னா விசாரித்து நமக்கு சொல்லணும், அப்புறம் நாம் இவங்ககிட்ட சொல்லணும். அது இத்தனை ப்ராசஸும் பண்ணி முடிக்கிறதுக்கே எவ்வளவு நேரம் ஆகுது. நம்ம வேலையை விட்டுட்டு இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் செஞ்சாலும் போயிட்டோம், அவங்க இதை நல்லபடியாக தரிசனம் பண்ணி வச்சாங்க, அதை நல்லபடியாக தங்க வச்சாங்க அப்படின்னு அந்த தகவலை யாரும் சொல்கிறதே இல்லை. ஒரு அன்பர் இதையே பண்ணிகிட்டே இருப்பார். அவர் வந்து ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் தான் அவருக்கு வந்து சம்பளம் இருக்கும். அன்றைக்கி வேலைக்கு போகலைன்னா அன்றைக்கி பணம் இல்லை. அவர் இது மாதிரி அடியார்கள்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டிகிட்டு இருந்தார். அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, முதல் ஒரு முறை அவர் ஏதோ அன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்க, இவர் கூட கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ணி வச்சுருக்கிறாரு. அடுத்த முறை ஏதோ புதன்கிழமை வியாழக்கிழமை வரும்போது நீங்களும் கூட வர்றீங்களா, இல்லைன்னா யாராவது தெரிஞ்ச ஆளை அனுப்பி விடுங்க. இவங்க வர்றவங்களுக்கு தகவல் சொல்லாமல் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு சுற்றி இருக்கிற தலைவலாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட ஒருத்தர் வரணுமா, கைடு மாதிரி வர சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவர் இன்னைக்கு விட்டுட்டு போனாருன்னா அவங்க வீட்டை யார் பார்த்துக்கிறது? ஏதோ ஒரு சில உதவி கேட்குறோம்னா ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் செஞ்சு தருவாங்க, இல்லையா அதுக்கு அடுத்து என்ன சூழல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் எல்லா வசதியும் நமக்கு கிடைக்காது இல்லையா. அதனால் ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சு, இப்படி நிறைய பேர் மக்களை வந்து பயன்படுத்திக்கிறதெல்லாம் குறியாக இருக்கிறாங்க. அப்படி அந்த பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வெறுப்பாகி என்ன பண்ணுறாங்க, யாருக்குமே எதுவும் இல்லை, எனக்கு தெரியாதுங்க, என்னை கூப்பிடாதீங்க, இப்படியே பண்ணி இப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் 2-3 நாளைக்கு முன்னால் ஃபோன் பண்ணிட்டாரு, இனிமேல் யார் ஃபோனையும் எடுக்கிறதா இல்லைங்க அப்படின்ற முடிவுக்கு தள்ளப்பட்டார். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் வாய்ப்பு இருக்கும்போது நமக்கு அந்த உதவி தேவைங்கும் போது மட்டும் ஒருத்தரை கூப்பிடக்கூடாது. அவர்களிடத்தில் முடிஞ்ச அளவுக்கு எப்பவும் தொடர்பில் இருக்க பார்க்கணும். இல்லையா ஒரு வாரம் ஒரு முறை, ஒரு மாதம் ஒரு முறையோ அவங்கக்கிட்ட பேசினோம்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் நம்முடைய தேவைக்கு மட்டும் ஒருத்தர்கிட்ட பழகிறதுங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் என்ன ஆகுது, யாரை பார்த்தாலும் இவங்க நம்மகிட்ட ஏதாவது கேட்டுருவாங்களோ, பேசினா தானே ஏதாவது கேட்பான், அதனால் பேசாமையே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலைக்கு போயிடுறாங்க. அதனால் அந்த அரசன் என்ன சொன்னாலும் உனக்கு வந்து இந்த குதிரை கிடைத்த விதத்தை சொல்லாத அப்படின்னு சொல்லி. ஏன்னா உண்மையிலேயே ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுதுன்னா செய்ய முடியாமல் போயிடும் இல்லையா. எல்லாரும் போலியாக வாங்கி 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 அப்புறம் உண்மையாக தேவைப்படுறவங்களுக்கு அதை செய்ய முடியாமல் போயிடும் அப்படிங்கிற சூழல் ஆகிறதுனால என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய மனம் வந்து இந்த மக்களை பார்த்து அப்படியே கல்லாக போயிடும். ஆனால் பெருமாள் என்ன செய்யறான், ஆனால் அன்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எந்த விதமான யோசனையும் அதுக்கு வராது, உடனே செஞ்சுருவோன்னு. அவர் எப்படியெல்லாம் பணி செஞ்சுருக்காருன்னு கேட்டாலே நமக்கு வந்து சங்கடமாக இருக்குது. பல நாட்கள் வேலையை விட்டுட்டு இவங்களுக்காக கூட போய் இன்றைக்கி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து தனியாக ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாமல் ஜிஹெச்சில் பார்த்துட்டு இருக்காரு. நான் தான் சொன்னேன், ஏன் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு திரும்ப அடுத்து என்றைக்கு ஏதாவது ஒரு வேலைன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காக நம்ம அப்பா அம்மாவை ஏன் சிரமப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்கய்யா இங்கே சொன்னது சரியா, இனிமேல் நம்ம இந்த வந்து யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்து போய் பார்க்க சொல்லுவோம், நாம் நேரில் போக வேணாம்
அதுவும் ஃபோனும் பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு ஆளாயிடும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அப்படின்னா அவருக்கு அடியார்கள் மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் இந்த வேலைக்கு போனாதான் சம்பளங்கிற நிலையை விட்டுட்டு அவர் அவங்களுக்காக போவார். அப்போ அந்த அன்பை நாம் உணரணும், மதிக்கணும் இல்லையா? அது இல்லைன்னா அப்புறம் திரும்ப யாருக்கும் கிடைக்காது. இப்போ நாம் போய் ஒரு உதவி, ஐயா எங்களுக்கு எங்கே கோயில் இருக்குன்னு தெரியல, நீங்கள் கூட வாங்க அப்படின்னு கேட்டால் அவர் எப்படி வருவார்? வரமாட்டார் இல்லையா? அதனால் அந்த மாதிரி நிலைக்கு ஆளாக்கிடுறாங்க. அந்த கல் நெஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் திளைக்கும் அணிதில்லை அம்பலவன் பொன்னம் கடலுக்கே சென்றுவதாய் கூத்தும்பி. அப்போ இந்த மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காம அடியார்கள் மேலே அன்பு கொண்டு இருக்கக்கூடிய தன்மை எதனால் வரும் அப்படின்னு சொன்னால், முதல்ல அன்பு அப்படிங்கிற ஒன்று உள்ளத்தில் இருக்கணும். முதல்ல அன்புங்கிறது நம்மை சேர்ந்தவர்கள் மேலே வைக்கிறது. அது நம்மை சேர்ந்தவர்கள் மேலே வைக்க வைக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் அது இன்னும் பெருகும். அந்த அன்பு பெருகி அது பின்னால் கருணையாக அருளாக வெளிப்படும். அப்போ நமக்கு தெரியாதவர்களுக்கும் நம்ம என்ன செய்வோம்? அந்த உதவியை, அன்பை காட்டுவோம். அதற்கு பேர் கருணை. அப்படி கல் நெஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் திளைக்கும் அணிதில்லை அம்பலவன். அங்கே அன்னம் நிறைந்திருக்கக்கூடிய தில்லையிலே வீற்றிருக்கக்கூடிய அம்பலத்திலே ஆடக்கூடிய பெருமானுடைய பொன்னம் கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி, போல இருக்கக்கூடிய அந்த திருவடிக்கு நீ சென்று சொல்லாய், கோத்தும்பியே தும்பியே நீ போய் சொல்வாயாக என்று சொல்றார். அடுத்து 12வது பாடல். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாதென் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை, நான் எப்படி இருந்தேன், எதற்கும் பயன்படாத ஒரு பொருளாக இருந்தேன். இதை சொல்றது யாருன்னா, முன்ன நான் சொன்னேன் இல்லையா, அமைச்சர் பதவியில் இருந்த மாணிக்க வாசக பெருமான் சொல்றார், நாயேன் அப்படின்னு சொல்லி. எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத நாய் போல, பயனில்லாத நாய் போல இருந்த நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை, அப்படிப்பட்ட என்னை இறைவன் தன்னுடைய திருவடிகளை பாடும்படியாக பணித்திருக்கிறான். பாடும் பணியே பணியாயருள்வாய் அப்படின்னு சொல்லி இந்த அவனை பாடி பரவுகின்ற பணி, திருவாசகத்தை பாடுகின்ற பணியை எனக்கு கொடுத்த நாயகனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை, பேய் போல நான் திரிந்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, நாய் பேய் இது ரெண்டும் என்ன பண்ணும், குறிக்கோள் இல்லாத அது பாட்டுக்கு அது திரிந்து கொண்டே இருக்கும். இது பகலில் தெரியும், அது இரவில் தெரியும். இப்படி நான் பகலும் இரவுமாக இறைவனை பற்றாது இப்படி திரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய உள்ள பிழை பொறுக்கும். ஏன்னா நாம் இன்னைக்கு ஒவ்வொரு பிழைக்கும் தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இறைவன் அப்படி நினைச்சானா நாம் இருப்போமா அப்படின்னா, நம்ம எத்தனை பிழைகளை பண்ணியிருக்கிறோம். காலையில் நம்ம பார்க்கும்போது சொல்லால், மனதால், செயலால் எத்தனை பிழைகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அத்தனையும் பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி. இப்போ என்னுடைய பிழை எல்லாம் பொறுத்து வாப்பா, நீ பணி செய்ப்பா. சீயேதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும். ஒரு பணியை செய்ய வராங்கன்னா இப்போ போய் எடுக்கலாம், சி தொடாத அப்படின்னு சொல்லாமல், சீ என்று சொல்லாமல் நான் செய்கின்ற பணிவிடைகளை எல்லாம், பணிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமான் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி. அப்படி தாயான, எல்லாருக்கும் தாயாக, என பிள்ளைகள் செய்கின்ற பிழையை பொறுக்கக்கூடிய ஒரே தாய் மட்டும்தான். அதனால தாயான ஈசர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி, அந்த தும்பியே நீ போய் இறைவனுக்கே சொல்வாயாக அப்படின்னு இந்த 12வது பாடல்ல நமக்கு அருளி இருக்கின்றார் மாணிக்க வாசக பெருமான்.
நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார், ஆன கருணையும் அங்குற்றே தானவனே, கோனென்னை கூட குளிர்ந்தூதாய் கொத்தும்பி. நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். இறைவனிடத்துல எனக்கு அன்பு இல்லைங்கிறது யாருக்கு தெரியும்? எனக்கும் இறைவனுக்கும் தான் தெரியும். நான் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், உண்மையான அன்பு வச்சிருக்கேனா பொய்யான அன்பு வச்சிருக்கிறேனா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? ஒண்ணு எனக்கு தெரியும், இன்னொன்னு இறைவனுக்கு தெரியும் இல்லையா? அவன் அறியாத எந்த ஒரு இல்லை, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பாடியிருக்கிறார் இல்லையா? உள்ள இருந்து அறிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை அப்படின்னு கதாசன் பாடியிருப்பார். அப்போ அந்த இதில் என்னென்னா ஆண்டவன் எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருப்பான். அப்போ என்கிட்ட அன்பு இல்லைங்கிறது யாருக்கு தெரியும்? ஒன்று எனக்கு தெரியும், இன்னொன்று இறைவனுக்கு தெரியும். தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். ஆனா இறைவன் என்னை ஆட்கொண்டதை எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இறைவன் எப்படி என்னை ஆட்கொண்டார்? ஒரு குருநாதராக குருந்த மரத்தடியில இருந்து எனக்கு உபதேசம் செய்து திருவடி தீக்கை செய்து எனக்கு இந்த மாணிக்க வாசகருங்கிற பெயரை கொடுத்து வாதவூரனாக இருந்த என்னை மாணிக்க வாசகனாக மாற்றி எனக்கு அருள் செய்ததை எல்லாரும் அறிவார்கள். தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார், ஆன கருணையும் அங்குற்றே தானவனே, கோனென்னை கூட குளிர்ந்தூதாய் கொத்தும்பி. அப்படி பெருமானுடைய கருணை தான். இல்லைன்னா அவன் தகுதி பார்த்தா நம்ம என்ன சொல்றோம்? பொய் சொன்னவங்களாம் சாமிகிட்ட போகக்கூடாதுன்னு நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்றோம்? போகவே முடியாது. அப்ப பெருமாள் என்ன செய்யறான்? சரி சரி, நேற்று 100 பொய் சொன்னா இன்னைக்கு 98 பொய் தான் சொல்லியிருக்கிறான், கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு, பார்ப்போம் என்ன சொன்னாலும் அப்படின்னு மன்னித்து அடுத்து 98, 96, 94, அப்புறம் அப்படி போனால் பரவாயில்ல. திரும்ப மறுபடியும் 100லேருந்து 110, 120ன்னு போனோம்னா அப்புறம் திரும்ப தூரமாக பெயர வேண்டியதுதான். பெருமாள் என்ன சொல்லணும்? அப்போ ஒரு முறை பொய் சொல்லிட்டோம், அப்போ இனிமேல் இறைவனைகிட்டே போகவே முடியாதான்னு? அப்படி இல்லை, இறைவன் கருணை செய்கிறான். சாமி இனிமேல்லாம் பொய் சொல்ல மாட்டேன், தெரியாமல் பொய் சொல்லிட்டேன், இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி திரும்ப போய் அவனுடைய திருவடியை பணிஞ்சா சரி பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு முறை தானே பொய் சொல்லிட்டேன் சரிப்பா அப்படின்னு சொல்லி இறைவன் அழைத்துக் கொள்வான். ஆன கருணையும் அங்குற்றேதானே, அதனால தானே பெருமானே என்னை நீ ஆட்கொண்டாய், கோனென்னை கூட குளிர்ந்தூதாய் கொத்தும்பி. அப்படிப்பட்ட சிவபெருமான், எல்லோருக்கும் தலைவனாக இருக்கின்ற சிவபெருமான் என்னை கூடுமாறு நீ போய் அவரிடத்தில் சொல்வாயாக என்று இந்த பாடலில் நமக்கு காட்டுறார். கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்கூழல் மாதினொடும் வந்தருளி அருவாய் மறைவையில் அந்தனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே சென்றூதாய் கொத்தும்பி. கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே, இந்த உலகத்தினுடைய தோற்றமாக மற்றும் இருக்கக்கூடிய எல்லாமாக இறைவனே இருக்கிறான். அவன் உப்புறத்தும் அப்புறமாயே இருக்கிறான், இப்புறத்தேவும் இருக்கிறான், உள்ளேயும் இருக்கின்றான், வெளியேயும் இருக்கின்றான், அனைத்தையும் கடந்தும் இருக்கிறான், அனைத்துக்கும் உள்ளேயும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அப்படி இந்த உலகுக்கு எல்லாமாய் இருக்கக்கூடிய பெருமான் மறுவார் மலர்குழல் மாதினொடும் வந்தருளி, எப்போதும் பிரியாது இருக்கக்கூடிய உமையம்மையோடு அருளி அருவாய் மறைபையில் அந்தனாய் ஆண்டு கொண்ட, இதனுடைய குருநாதராக ஆட்கொண்ட அந்த நிலையை சொல்லி அப்படிப்பட்ட திருவான தேவர்க்கே சென்றூதாய் கொத்தும்பி. அப்படி திருவாக எல்லாமாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு அவர்
என்னை வந்து கூற வேண்டும் என்று நீ சொல்வாயாக என்று இந்த பாடலில் கேட்கிறார். அடுத்த 15வது பாடல். நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டிலனேல் வானும் திசைகளும் மாகடலும் மாயபிரான் தேனுண்டு சேவடிக்கே சென்றூதாய் கொத்துண்டி. இங்க திரும்பவும் அதை சொல்றார். நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம். நிறைய சொல்லிட்டு வருவார். நானார் என் உள்ளங்களார், என்னை யார் அறிவார், இப்படிலாம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா. அதே போல இங்க முன்ன சொன்னார் இல்லையா, நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். இங்க திரும்பவும் சொல்றார், நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம். இப்ப சிவபெருமானுக்கு நாம தொண்டு செய்யலைன்னா நடக்காதா? இறைவனுக்கு எத்தனை அடிமையில் இருக்கிறார்கள். திருமால், பிரம்மன், இந்திரன் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிவபெருமானுடைய அடிமை. அப்படி இருக்கும்போது பெருமான் எதற்கு என்னை தேடும்? ஒருத்தருக்கு வேலை செய்யறதுக்கு 10 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. யார் முன்னால் இருக்கிறாங்களோ கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு போறாரு. அவர் எதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலைக்காரனை மட்டும் தேடணும்? அப்படின்னா தேட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த உலகமே சிவபெருமானுக்கு அடிமை. அவருக்கு பணி செய்ய 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் பெருமான் என்னை ஆட்கொண்டிருக்கிறான். நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எப்பொழுதும். என்ன ஏன்பா இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவர்களுடைய சிந்தையில போய் சொன்னா அவங்க பட மாட்டாங்களா? அப்ப இறைவன் கருணையோடு என்னை ஆட்கொண்டிருக்கிறான்னு சொல்றார். தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டிலனேல். பெருமான் என்னை ஆட்கொள்ளலைனா நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எப்பொழுதும். அப்ப பெருமான் வந்து ஆட்கொள்ளைனா அவன் இருக்கிறதும் எனக்கு தெரியாது, அவனை பற்றி பாடவும் எனக்கு தெரியாது. அப்போ அந்த சிந்தை எனக்கு வர வைத்து அதன் மூலமாக பெருமான் இந்த பதிகளை பாடல்களை எல்லாம் என்னிடத்தில் இருந்து வாங்கி கொண்டான். தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டிலனேல். அப்படி அவர் வந்து ஆட்கொள்ளலை அப்படின்னு சொன்னா, அவர் ஈர்க்கவில்லை என்று சொன்னால் நம்மால் அவரை அடைய முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாது. இப்போ இந்த ஞான நூல்களை நமக்கு கற்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த ஞான நூல்கள்பால் ஒரு நாட்டமும் அன்பு. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. முதல் வகுப்புல பார்த்தோம், இன்னைக்கு அடுத்து இப்போ பார்க்குறோம், 2 வருஷம் கழிச்சு பார்க்குறோம். எத்தனை பேர் வராங்க வந்து தொடர்ந்து வர்றவங்களுக்கு தெரியும். முதல்ல யார் யார் இருந்தாங்க, இப்போ யார் யார் இருக்கிறாங்க, முதல்ல யார் யார் வந்தாங்க, இப்போ யார் யார் வர்றாங்க, இனி அடுத்து இதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து வந்தால் நம்ம பார்க்கலாம் இல்லையா. அப்போ அதை சொல்கிறார். இது இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த ஞான தேடல் இல்லைன்னா, அந்த தேடலும் அன்பும் குறைஞ்சதுன்னா நம்ம என்ன செய்வோம்? இங்கே வர்றதை நிறுத்திடுவோம். இல்லைங்க அதெல்லாம் நாங்கள் அப்புறமேட்டு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நாம் அதை விட்டு விலகிக்கணும். அப்படி இல்லாமல் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய பெரும் கருணையும் நாம் அந்த ஞான நூல்கள் மேல் வைக்கின்ற அந்த அன்பும் தேடலும் தான் நம்மை இங்கே நிறுத்தி இருக்கிறது. அப்படி இறைவன் ஆட்கொள்ளலைன்னா யார் மூலமாவது நமக்கு வந்து தகவல், யாருன்னே தெரியாது, அவர் மூலமாக நமக்கு ஒரு தகவல் வந்து நம்ம இந்த வகுப்புக்கு வந்திருப்போம். இந்த ஞான நூலை தொடர்ந்து சிந்திக்கிறதுக்கு நம்ம வந்திருப்போம். அப்படி அது யார் அப்படின்னு சொன்னால் அது இறைவனுடைய அருளானை. போய் சொன்னால் நாம் எத்தனை பேருக்கு சொல்லியிருப்போம்? யாராவது வந்தாங்கன்னா நாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ எந்த ஆன்மா தேடணும்னு இருக்கோ அதுதான் கேட்ட உடனே வரும். மற்றவர்களுக்கெல்லாம் கேட்ட உடனே வரணும்னு தோணாது. போங்க பார்த்துக்கலாம், இன்னைக்கு தான் எல்லாம் புத்தகம் தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு அன்பர் சொல்லுவார், நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், ஐயா அந்த உரையெல்லாம் அடித்து அடித்து மக்களை கெடுத்துட்டாங்க ஐயா, எந்த பாட்டுக்கும் உரையே வெளியில் விடக்கூடாது, உரையை வந்து ஆசிரியர் வாயிலாக மட்டும்தான் கேட்கணும். யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தொடர்ந்து வரவங்களுக்கு தான் தெரியும், அவர் இப்போதான் துறைக்கு வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அவர் சொல்கிறாரு, இந்த உரையை வச்சுக்கிறாங்க, உரையை வச்சுக்கிட்டு யாரும் வந்து
ஆசிரியரை பற்றி இது பண்ணுறதே கிடையாது. எல்லாம் தான் புத்தகத்தில் இருக்குது, உரை இருக்குது, நாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உரை படித்தா புரியாது. உரை படித்தா ஆமாம், உரை படித்தா புரியுமான்னா பழைய உரைகள்லாம் சில பேருக்கு படித்தாலே புரிய மாட்டேங்குது. அப்போ என்ன செய்யணும்? அதை எடுத்து எளிமைப்படுத்தி சொல்லுவதற்கு ஒரு ஞான தேவை. அப்போ என்ன சொல்கிறார்? இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, பல இடங்களில் நாங்களே உரையை வச்சுருக்குறோம், நாங்களே பார்த்துக்குறோம், நாங்களே படிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துடுறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இருக்கட்டும் சாமி, அப்படியாவது பல பேர் படிக்கட்டுமே, நமக்கு என்ன, நான் ஞான நூல்களை எல்லாரும் படித்தா சந்தோஷம் தானே அப்படின்னு சொன்னோம். சரிங்க ஐயா அப்படின்ட்டு அப்புறம் அவர் போன வச்சுட்டாரு. அப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த இறைவன் ஆட்கொள்ளலை அப்படின்னு சொன்னால், இந்த இடம் நமக்கு கிடைக்கலன்னா, இப்படி ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாருங்க. இந்த தகவல் நமக்கு கிடைக்கலன்னா, இந்த நூல் நமக்கு கிடைக்கலன்னா, இந்த உரை நமக்கு கிடைக்கலன்னா, இப்படி ஒவ்வொன்றா நாம் போட்டோம்னா இது எல்லாமே இறைவனுடைய அருள். நாம் இதை கற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் நம்ம எங்கெங்கோ இருந்து தேடி பிடித்து அழைத்து கொண்டு வந்து இங்கே ஒன்றாக சேர்த்து கட்டி வச்சிருந்தான். அப்புறம் சாயந்தரம் பிரித்து விட்டுருவான். அப்புறம் திரும்ப அடுத்த மாதம் தான் நீங்களும் அடிக்கடி சந்திச்சுவீங்க, நாங்கள் உங்களை சந்திக்கிறது 1 மாத காலம் ஆகும். அப்போ இறைவனுடைய கருணை ஆட்கொள்ளலைன்னா நாம் நம்முடைய சிந்தையை இறைவனிடத்தே வைக்க மாட்டோம். வானும் திசைகளும் மாகடலும் மாயபிரான் தேனுந்து சேவடிக்கே சென்றுதாய் கொத்தும்பி. அப்போ வானவுமாகவும் திசைகளாகவும் கடலாகவும் இருக்கக்கூடிய எல்லாமா இறைவன் தான் இருக்கிறான். எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் நமக்கு அருளி இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பெருமானுடைய தேனுந்து சேவடிக்கே சென்றுதாய் கொத்தும்பி. அப்படி தேன் சிந்திக்கொண்டிருக்கக்கூடிய, தேன் நிறைந்திருக்கக்கூடிய அந்த திருவடிக்கு, சேவடிக்கு நீ சென்றுதாய், சென்று சொல்லாய் கொத்தும்பியே என்று சொல்றார். அடுத்த 16வது பாடல். உள்ளப்படாத திருகுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத கலிவந்த வான் கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறேயான் கொல்லப்பிரானுக்கு சென்றுதாய் கொத்தும்பி. உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும். என்ன உள்ளப்படாத திருவுரு அப்படின்னா, இறைவனுடைய திருவுருவம் என்ன தன்மை எது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னால் நினைச்சிருக்கோம், நினைக்கல. அவன் எப்படி இறைவன் என்ன செய்யறான்? முதல்ல தான் இருப்பதை ஒருவர் மூலமாக உணர்த்துறான். நம்ம ஒவ்வொரு திருக்கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா, வாங்க இங்கே சாமி இருக்கார், நல்லா இந்த இடத்துல இந்த திருமேனி விசேஷமாக இருக்கும். இப்போ சோமாஸ்கந்தர் அப்படின்னா நம்ம திருவாரூர், தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொன்னால் ஆலங்குடி. இப்படி ஒவ்வொரு திருமேனி, மகேஸ்வர மூர்த்தங்கள், என்னென்ன திருமேனி அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? தாராசுரம் வாங்க, அங்கே சிற்பக்கலைகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும், இறைவனுடைய திருமேனிகள்லாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கஜசம்ஹார மூர்த்தி பார்க்கணும்னா வழுவூர் வீரட்டம் போகும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இறைவனுடைய திருமேனியை பார்க்கும். அப்போ நம்ம அதெல்லாம் என்ன செய்கிறோம்? யார் மூலமாவது அதை கேள்விப்படுறோம், ஏதாவது ஒரு செய்தி மூலமாக அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் அந்த திருமேனி என்ன நினைக்கிறோம்? பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். போய் பார்த்துட்டு அதை உள்ளத்திலே நிறுத்திக்கிறோம். உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத கலிவந்த வான்கருணை. அது எப்படின்னா, கொஞ்சம் கூட குறைவுபடாத பெருங்கருணை, இறைவனுடைய கருணை. நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒருமுறை எப்படி பல நாள் வேலையை விட்டுட்டு அவர்களுக்காக போனார். அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் வந்தாலும் போயிட்டு இருந்தார். குறிப்பிட்டவர் மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் போயிட்டு இருந்தார். இப்போ அந்த என்ன ஆயிடுச்சு? அந்த அன்பு குறைஞ்சி போச்சு. போதும்பா, இவங்களுக்கெல்லாம் செஞ்சு ஒருத்தரும் நம்மளை கண்டுக்கிறது இல்லை, நாம் போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மட்டும் இருந்தார். ஆனால் இறைவனுக்கு அப்படி அந்த கருணை குறையுமா அப்படின்னு சொன்னால், அவனுடைய கருணை எக்காலத்திலும் குறையாது. கள்ளப்படாத கலிவந்த வான்கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான். உடைய வெள்ளமாக இருக்கக்கூடிய பெருமான், வெள்ளத்தை கங்கை தலையில் சூடிய பெருமான் எம்பிரான் என்னை வேறு ஆட்கொள்ள பிரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. அப்பா, இவ்வளவும் பெரிய விஷயமா அப்படின்னா, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை.
அவன் என்னை ஆட்கொண்டதுதான் பெரிய விஷயம். என்ன அப்படின்னா, எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த தகுதியும் இல்லாத என்னை இறைவன் இவ்வாறு ஆட்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் இது எதற்காக சொல்லுகின்றார் அப்படின்னா, இறைவனுடைய கருணை அவ்வளவு பெரிது, என்னையும் ஆட்கொண்டிருக்கிறாருன்னா பார்த்துக்கொள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அங்கே இறைவனுடைய திருவடிக்கு அந்த பெருமானுக்கு நீ சென்றுதாய் கொத்தும்பி என்று கற்றார். அடுத்து 17வது பாடல். பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என்னார் உயிரே அம்பலவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி. பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி அப்படின்னு அந்த பொய்யான செல்வத்தை தேடி அதிலேயே கடந்துட்டேன் பெருமானை. இவர் அமைச்சராக இருந்தவர், எத்தனை அதிகாரம், எத்தனை பேர் பணி செய்கிறதுக்கால், எப்படி அந்த செல்வத்திலேயே அப்படியே திளைச்சிருந்திருப்பார். ஆனால் நல்லா கவனி, இறைவன் ஆட்கொண்டதுக்கு பின்னால் என்ன நடந்தது? முதல் வகுப்பில் நம்ம சொன்னோம்ல, இறைவன் ஆட்கொண்டதற்கு பின்னால் என்ன நடந்தது? என்ன ஆச்சு மாணிக்கவாசகருக்கு? எந்த மன்னனிடத்துல அமைச்சரா இருந்தாரோ அதே மன்னனே பிடிச்சி ஜெயிலில் போட்டானா? குதிரை வாங்கிறதுக்காக மாணிக்கவாசகர் அனுப்புறார். ஆனா அந்த செல்வம் பொய்யான செல்வம், இறைவனுடைய செல்வம், இறைவனுக்கு செலவு பண்ணதுக்கு பின்னால குதிரைகள் வரல அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகரை சிறையில் அடைத்தான். கொடுமணல்ல சுட்டான், சங்கிலியால் பிணைத்து அவரை கொடுமணல்ல சுட்டாங்க. அப்பதான் வைகையில வெள்ளம் வந்தது. இப்படி என்னென்னவெல்லாம் அவர் துன்பப்பட்டார் இல்லையா? அப்ப இறைவனை ஆட்கொண்ட உடனே ஏன் இவ்வளவு துன்பப்பட்டார் அப்படின்னா, அதுக்கு அடுத்து அவர் அத்தனையும் தாங்கி கொண்டு இறைவனை நோக்கி இருந்ததுனால இறைவனே என்ன செஞ்சிருக்கார்? அன்னைக்கு திருவாசகத்தை பாடுகின்ற ஒரு பெரும் பேரு அவருக்கு கிடைத்திருக்கு. இன்னைக்கும் நம்ம மாணிக்கவாசகரை நினைக்கிறோம். அவர் கூட அமைச்சராக இருந்தவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? யாரையாவது தெரியுமா? நமக்கு தெரியாது. ஆனா மாணிக்கவாசகரை இன்றைக்கும் தெரிந்து வைத்திருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய திருவாசகம் பொருள் தெரியுதோ இல்லையோ, இடம் சரியானதோ இல்லையோ, நமக்கு பாட தெரியுதோ தெரியலையோ, நாம ஆனா திருவாசகத்தை முற்றோதல் பண்ணிட்டு இருக்கிறோம், பாடிட்டு இருக்கோம். அப்போ இத்தனை பேரு கிடைக்கணும், நாமெல்லாம் சந்தோஷமா திருவாசகம் பாடணுங்கிறதுக்காக மாணிக்கவாசகர் அப்படி பெருமான். ஆனா நம்ம மாணிக்கவாசகரை பார்க்கும்போது ஒரு வணக்கமோட நம்ம சொல்லாமல் நால்வர் போன திருக்கோயிலுக்கு போனால், எந்த திருக்கோயிலுக்கு போனாலும் நால்வர் திருமேனி இருந்தால் நால்வரை முதல்ல வணங்கு, அப்புறம் சாமியை வணங்கும். 63 இருந்தால் 63 வணங்கணும். வணங்கித்தான் இறைவனை வணங்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் தான் இந்த நிலைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் இல்லைன்னா நாம் இந்த நிலைமைக்கு வரவே முடியாது. இன்னைக்கு பல பேர் தமிழ் மொழி சொந்தம் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த தமிழ் எதனால் வாழ்ந்தது தெரியுமா? பக்தியால் தான் வாழ்ந்தது, திருமுறைகளால் தான் வாழ்ந்தது, திருமுறை அருளிய ஆசிரிய பெருமக்களால் தான் வாழ்ந்தது. இல்லைன்னா இந்நேரம் பாலி மொழியோ பிராகிருத மொழியோ தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஹீப்ரு பாரசீக தான் பேசிகிட்டு இருப்போம். இப்போ அதெல்லாம் மாறி நம்ம இன்னைக்கு தமிழ் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு காரணம் நம்முடைய அருளாளர்கள். அவங்க என்ன இறைவனுடைய கருணையினால இந்த தமிழை சாதாரணமாக கொண்டு வந்தாங்களா? எத்தனை அற்புதங்களை செய்திருக்காங்க. பின்னால் திருஞான சம்பந்தருடைய வரலாறு, திருநாவுக்கு அடுத்து நமக்கு விரைவில் திருநாவுக்கரசர் வந்துடுவார். திருநாவுக்கரசருடைய வரலாறு பார்க்கும்போது பார்ப்போம், இந்த தமிழ் கொண்டு எத்தனை சாதனைகளை அவர்கள் செய்திருக்கிறாங்க. அதனாலதான் மக்கள் அப்ப தமிழ் நம்ப ஆரம்பிச்சாங்க. சும்மா வெறுமனே சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு இறைவனே நேரில் வந்தாலும்
நான் தான்ப்பா சிவபெருமான்னா அதெல்லாம் முடியாது. ஏதாவது ஒன்று காட்டு, ப்ரூஃப் வேணும் எனக்கு. ஆமாம், ஆதாரம் வேணும் எனக்கு, வந்து ஆதாரம் வேணும். ஏதாவது ஒரு அற்புதங்களை நிகழ்த்துங்க, அப்போ தாங்க நீங்கள் கடவுள்னு சொல்ல முடியும். ஆமாம், இப்போ நீங்கள் தான் நாங்கள் எப்படி நம்புறது? ஏன் அப்படி நம்ப முடியலன்னா எல்லாரும் வேஷம் போட்டு இருக்கிறாங்க, அதனால நம்ப முடியல. ஒரிஜினல் யாரு டூப்ளிகேட் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ என்ன செய்யறது? நான் தான் கடவுள் இப்படி சொன்னவன் நிறைய பேரை பார்த்து, இப்படி சொன்னவன் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து உலகம் கோழிகளால் நிரம்பி இருக்கு. அப்ப இறைவனே வந்தாலும் ஏதாவது ஒரு அற்புதம் நடத்தி காட்டினாதான் அவன் இறைவன் நம்புறோம் இல்லையா? அப்படி சூழ்நிலையில அருளாளர்கள் எல்லாருமே அவர்களுக்காக இதை செய்யல. பின்னால் வரக்கூடிய தலைவர்கள் முன்பு சொன்னதை போல மாணிக்கவாசகர் அத்தனை துன்பப்பட்டு சிறையில் துன்பப்பட்டு இத்தனையும் பட்டு இறைவனை நினைந்து இந்த திருவாசகத்தை எல்லாம் பாடலை அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த ஞான நூல் எப்படி நமக்கு கிடைச்சிருக்கும்? இறைவனை நினைச்சு எப்படி உருகணுங்கிற தன்மை நமக்கு எப்படி கிடைக்கும்? இவ்வளவு கிடைச்சுமே நம்மக்கிட்ட அந்த அன்பும் உறுப்பும் வரலையே. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்ம எப்படி இருக்கோம்? அப்போ என்ன செய்வோம்? இப்போ இத்தனையும் கொண்டு வந்து பெருமான் அந்த கருணையினால நமக்கு கொடுத்துருக்குறான். அப்படி இல்லைன்னா அவர் என்ன செய்திருப்பார்? முதலமைச்சராக இருந்தவர் அப்படியே முதலமைச்சராகவே போய் குதிரையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு குதிரைப்படையை வச்சு இன்னும் பல நாடுகளை பிடிச்சு இன்னும் பெரிய செல்வந்தராக வாழ்ந்திருப்பார். நாமும் அப்படிதான் நீ பொய்யான செல்வத்திலேயே மூழ்கி கிடந்து பணம் பணம் பணம்னு ஓடி இன்னும் சொத்து சேர்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பொய்யான செல்வத்தை புக்களிந்து நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை. ஆனால் பொய்யான செல்வத்தில் இருந்தது கூட பெருசு இல்லை சாமி, அதுதான் உண்மைன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். அந்த செல்வம் தான் உண்மையான செல்வம், நிலையான செல்வம்னு நான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்படி இருந்த என்னை ஆட்கொண்ட ஐயா பெருமானே, அப்படி இருந்த என்னை நீ ஆட்கொண்டு உன்னுடைய கருணையினால ஆட்கொண்டு இந்த பொருள் செல்வம் என்பதெல்லாம் பெரிதல்ல, இறைவனுடைய அருள்தான் பெரிது என்று என்னை உணரச் செய்து என்னை ஆட்கொண்ட ஐயா என் ஆருயிரே அம்பலவா என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கொத்தும்பி. ஆறு உயிர், இப்போ உயிர்னு சொல்லுவாங்க, இதுதாங்க என்னோட உயிர், அது இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியெல்லாம் டைலாக் சொல்லுவாங்க. ஆனால் அது இல்லைனாலும் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஆறுயிரே இறைவன் இல்லைன்னா அதுவும் சொல்கிறார், இறைவனை தன்னுடைய ஆறுயிர் சொல்ற, ஆறுயிர் என்று சொல்றார். இறைவன் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது, அதுதான் உண்மை. இறைவனுடைய கருணை இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம இருக்க முடியாது. அவனுடைய கருணை தான் நம்மை இங்கே இருத்தி இருக்கிறது. ஏன்னா நாள்தோறும் நம்முடைய உயிர் இங்கே புருவ நடுவில் இருந்து அப்படியே ஒவ்வொரு நம்ம கீழே இறங்கி திரும்ப அங்கே போயிடும். அது திரும்ப அடுத்த நாள் ஒழித்து ஒவ்வொரு மேலே ஏறி இங்கே வரணும். அப்படி வந்தால் தான் அது வந்து நம்ம ஒழிப்போம். அப்படி வரலைன்னா அவ்வளோதான். அப்போ நாள்தோறும் நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இறைவனுடைய பெரும் கருணை தான் காரணம். இப்போ நம்ம நினைக்கிறோம் சில பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும்னு நினைப்போம், ஆனால் சில பொருளை மறந்துட்டு வந்துடுவோம். அப்படி மூச்சு விடுறதையோ அல்லது இந்த பணி இதெல்லாம் வந்துட்டு உயிரையெல்லாம் தூங்கி திரும்ப எழுந்திருக்கிறதோ நம்மகிட்ட இருந்தால் நம்ம அதையும் மறந்துடுவோம் இல்லையா? பல நேரங்களில் எல்லாரும் கேட்பாங்க, பள்ளிக்கூடம் படிக்கும்போது வாத்தியார் கேட்பாரு, சாப்பிட மறந்தியாடா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு 30 வயசுக்கு மேலே வேலைக்கு போனதுக்கப்புறம் சாப்பிடவே மறந்துருப்போம் இல்லையா? வேலை செய்ய சாப்பாடு அப்புறம் பார்த்துக்கலாம், ஏன் வேலையை முடியா அப்படின்னு சொல்லி அதையுமே ஒரு காலத்தில் மறந்துடுவோம். அட மணி 4 ஆச்சா, வேலை முக்கியம் கவனிக்கவே இல்லைப்பா, நீ சாப்பிட்ட. நமக்கு நம்மளை அப்படிலாம் இல்லை, கரெக்டாக 12:30 மணிக்கு சாப்பாடு வந்து இறங்கிடுது. 1 மணிக்கெலாம் அமைப்பாளரை கூப்பிட்டு நமக்கெல்லாம் ஜம்முன்னு சாப்பாடு போட்டுடுறாங்க. அது வடை பாயாசத்தோட பலமான விருந்து போட்டு அப்புறம் மதிய அமர்வுல திருவாசகம். இப்போ வந்து என்ன செய்யார்? அப்படி நாம் அதுலேயே அழுந்து கிடக்கிறோம், மறந்துடுறோம், எல்லாவற்றையும் சில வேலைகளில் மறந்துடுறோம். அப்படி மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக
இறைவனே ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருந்து ஆறுயிராக இருந்து இந்த பணியை நாள்தோறும் செய்து வருகிறான். அப்படிப்பட்ட பெருமானே அம்பலவா, அம்பலத்திலே ஆடுகின்ற பெருமானே. சரி, இத்தனை பெருமை உடைய பெருமான் அப்படின்னா அவனை போய் சாதாரணமானவர்கள்லாம் பார்க்க முடியுமா? பெரிய ஆள் அப்படின்னா சாதாரணமாலாம் கிட்ட கூட நெருங்க முடியாது, மனுவை வாங்கி மண்டையிலே அடிப்பான். அதனால நம்ம என்ன செய்யறோம், சாதாரணமா இருக்கிறவங்க பெரிய ஆளுகிட்ட நெருங்கவே முடியாது. ஆனால் இறைவன் அப்படி இருக்கிறானா அப்படின்னா அவன் எல்லாரையும் எளியவர்களை அழைத்துக் கொள்கிறான், எளியவர்களிடத்துல காட்டுறான், எல்லாரையும் சமமாக நடத்துகின்றான் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லி அம்பலவா என்று அவர்தன். ஏன்னா அம்பலம் அப்படின்னு சொல்றது நம்ம அம்பலப்படுத்திடுவேன்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன பண்ண அம்பலப்படுத்து, அப்போ அம்பலம்னா ஒளிவு மறைவு இல்லாதது. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அடுக்குமுறை அப்படின்னு நமக்கு இருக்கு. இவங்க இவ்வளவு தூரம் தான் வர முடியும், இவங்க இங்கே தான் இருக்கணும், அடுத்து அதுக்கு இப்போ எல்லாரும் அரசு ஊழியர்னா எல்லாருக்கும் வண்டி கொடுத்துட்றாங்களா? இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜீப் கொடுத்து டிரைவர் கொடுத்து அது இவ்வளோ டீசல் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம், இவ்வளோ பெட்ரோல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு அடுக்குமுறை இருக்குது. ஆனால் இறைவனிடத்தில் அவனுடைய கருணைக்கு தான் இந்த அடுக்குமுறையில் அம்பலம் வெளிப்பட்டு எல்லாருக்கும் வெளிப்பட்டு இருக்கக்கூடிய பெருமான். அம்பலவா என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கொத்தும்பி. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க செம்மையாக சிவந்திருக்கக்கூடிய அந்த அழகிய மலரடி, மலர்கள் நிரம்பி அந்த திருவடிக்கே நீ சென்றுதாய் கொத்தும்பி சொல்றார். அடுத்து 18வது பாடல். தோளும் துகிலும் குழையும் சூருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிலியும் சூளமும் தொக்க வலையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கொத்தும்பி. இறைவனுடைய கோலம் இருக்கிறதுலையே தொன்மையான கோலம் எது அப்படின்னு சொன்னா இறைவன் அம்மையரப்பராக இருக்கின்ற திருக்கோலமா. தோளும் துகிலும் ரெண்டு சொல்றார். அர்த்தநாரீஸ்வர வடிவம் இருக்கு இல்லையா? உமையொருபாகராக இருக்கக்கூடிய பெருமான், திருச்செங்கோட்டில் எங்களுக்கு குலதெய்வமாக இருக்கின்ற எங்களுடைய பெருமான் அர்த்தநாரீஸ்வர பெருமான். திருவண்ணாமலையிலே அர்த்தநாரீஸ்வரர் அந்த உருவத்தை நினைத்து கொள்ளணும். ஆமா, தீபத்துக்கு வருவார். அந்த பெருமானை அப்படியே சிந்தையில நினைத்து கொள்ளுங்க. எப்படி இருக்கிறார் அவருடைய திருவுருவம்? வலப்பாகம் முழுக்க இறைவனுடைய திருவுருவம் திருமேனி, இடப்பாகம் முழுக்க அம்மையினுடைய திருமேனி திருவடிவம். தோல் தோல் எந்த பக்கம் இருக்கும்? புலித்தோல் வலது பக்கம் இருக்கும். இறைவனுடைய வடிவம் ஃபர்ஸ்ட் சொல்றார். தோலும் துகிலும், துகில்னா பட்டாடை. அம்பிகை அம்மை பட்ட இடப்பாகத்துல பட்டு உடுத்தி இருக்கிறா. பெருமான் வலப்பாகத்துல புலித்தோல் ஆடையை அணிந்திருக்கிறான். தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும். பெருமான் காதுல குழை அணிந்திருக்கிறான், அம்மை தோடு அணிந்தார் சுருள் தோடும். பால் வெள்ளை நீரும், பெருமானுடைய திருமேனி முழுக்க திருநீரு, அந்த திருநீரும் பசுஞ்சாந்தும், அந்த சந்தனங்களாக இருக்கக்கூடிய வாசனை திரவியங்களை அம்மை இருக்கிறார். பைங்கிளியும், கிளிய அம்மை கையில வைத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, சூளமும் தொக்க வலையும். வலக்கையில பெருமான் சூளம் வைத்திருக்கிறார், இடக்கையில அம்மையினுடைய வளையல். அப்ப தொக்க வலை அப்படின்னு சொன்னா அந்த வளையல் இருக்கு இல்லையா, அது தொக்க வலையும். உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கொத்தும்பி. அது அழகிய வளையலை உடைய திருக்கோலம். பெருமானுடைய வடிவம் வலப்பக்கம் தோல், குளை, திருநீரு, சூளம். இடப்பக்கம் துகில், சுருள் தோடு, பசுஞ்சாந்தும் பைங்கிலி, அடுத்து வளையல். இது இருக்கக்கூடிய தொக்கை உடைய தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கொத்தும்பி. அப்படிப்பட்ட தொன்மையான திருக்கோலமாகிய இந்த உமையொருபாகன் திருவடிவத்தை அந்த திருவடிவத்தில் இருக்கக்கூடிய இறைவனிடத்தை சென்று நீ சொல்வாயாக தும்பியே என்று சொல்றார். அடுத்து 19வது பாடல்.
கல்வன் கடியன் கலதி இவன் என்னாதே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ளத்து ஒரு தூய ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெல்லும் கழலுக்கே சென்றுதாய் கோத்துண்டி. கல்வன் கடியன் கலதி இவன் என்னாதே, இவன் சரியான, இவன் திருடன், இவன் ரொம்ப கொடியவன், இவன் எதற்கும் உதவாதவன், போக்கிரித்தனமாக இருப்பவன் என்று என்னாதே அப்படியெல்லாம் நினைக்காம பெருமான் என்ன செய்கிறான், வள்ளல் வர வர வந்துவிட்டான் என்பனக்கு. பெருமான் தன்னுடைய இருப்பை காட்டி, நீங்கள் காந்தம் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு காந்தத்தை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இரும்பை எங்க இருந்தனாலும் இழுத்துட்டு வந்துடும். ஒரு பெரிய வலிமை உடைய காந்தத்தை வச்சா அது என்ன பண்ணுவோமோ, இரும்பு எங்கெங்க இரும்பு துகள்லாம் இருக்கோ அது அத்தனையும், அது எதில் இருந்தாலும் சரி, அது மண்ணில் இருந்தாலும் சரி, பொண்ணில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, சரியாக அந்த இரும்பை மட்டும் தன்னிடத்தில் இழுத்து கொள்ளும். அப்படி பெருமான் தான் இருப்பதை காட்டி அவன் என்னை காந்தமாக வைத்து என்னை இழுத்து கொண்டான். அதே இரும்பு பெருசாக இருந்து காந்தம் சின்னதாக இருந்ததுன்னா இரும்பு காந்தத்தில் ஒட்டிக்கும் போய். அப்போ எது இது, இறைவன் பெரியவன் ஏன் சிறியவன், என்னை பெருமான் ஈர்த்து ஆட்கொண்டான். அப்படி வள்ளல் வர வர வந்தொழிந்தான். அப்படியே அவன் அந்த பெரிய திருமேனியாக இருந்து என்னை நோக்கி, ஏன்னா நமக்கு எல்லாத்துலேயும் என்ன தேவைப்படுது, ஒரு பிரம்மாண்டம், பெரிய ஆள் அப்படின்னா அதுக்கு உண்டான மரியாதையே தனி இல்லையா. ஒரு பேச்சாளர் இருக்கிறார் அப்படின்னா கூட அவர் டிவியில் வந்திருக்கணும், பல மேடைகளில் பேசியிருக்கணும், பல லட்ச ரூபா சம்பளம் வாங்கிக்கணும், அப்படி இருந்தால் தான் அவரை மதிப்பாங்க. சாதாரணமாக இருக்கிற ஒரு தமிழ் ஆசிரியர் நல்லா பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அவரை மதிக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ என்ன செய்யுது, எதுலையுமே நமக்கு ஒரு பெரிய புகழுடையது, பெரியதாக இருப்பது தான் நமக்கு தேவைப்படுது இல்லையா. அப்போ பெருமான் என்ன செய்கிறான், அப்படி பெரியாக இருந்து என்னை பார்த்த உடனே ஒரு சில செயல்கள் ஒரு சில பேரை ஈர்க்கும். பார்த்த உடனேயே ஒரு அவர்களுடைய வடிவமோ சொல்லோ செயலோ அந்த கருணையோ நம்மை ஆட்கொள்ளும், ஈர்த்து ஆட்கொள்ளும். அப்போ இன்றைக்கும் எங்களுக்கு நினைவில் இருக்குது, முதல்ல எங்களுடைய ஞானாசிரியர் நாங்கள் பார்க்க போகும்போது அவர் அப்போ ஒரு திருமுறை வகுப்புக்காக அவங்க குறிப்பெடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நாங்கள் எங்கே எப்போ போனாலும் திடீர்னு, இது அடியேன் மட்டும் இல்லை, யார் வேணாலும் உங்களுக்கு வேணும்னா முகவரி தரோம், நேரில் போய் பாருங்கள், ஏதாவது ஒரு இது போன்ற திருமுறை பணியை தான் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. இரவு தூங்கும் வரை அவர்களுக்கு இந்த இலக்கிய பணி ஒன்று, கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு தகவலை தேடிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா டைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அடுத்த வகுப்புக்கு இந்த மாதிரி குறிப்பெடுத்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா யாராவது நண்பர்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அழைப்புதல் தயார் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இறை சிந்தனை உடைய பணியிலேயே தன்னை ஆட்படுத்தி கொண்டே இருப்பாங்க எடப்பாடி. அவள் அப்படி நாங்கள் அவங்க முதல்ல பவானியில் இருந்தாங்க, அவரை முதல்ல அடியன் பவானியில் சந்தித்த அந்த நிகழ்வுல இருந்து இன்றைக்கும் அவர் எடப்பாடியில் இருக்கிற அந்த அவருடைய இல்லத்துக்கு போனோம்னா இது மாதிரி ஏதாவது ஒரு பணியை செய்து கொண்டே இருப்பார். அப்படியும் இல்லைன்னா யாராவது ஒரு அன்பர் ஐயா எனக்கு சந்தேகம், இந்த பாடத்தை கொஞ்சம் சொல்லி, ஏன்னா அதை கேட்டுட்டு இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு வகையிலே தன்னை திருமுறைகளோடோ சித்தாந்தத்தோடோ ஏதாவது ஒரு ஞான நூல்களோடு தன்னை தொடர்புபடுத்தி அந்த திருப்பணியிலேயே இருக்கக்கூடியவர். அதனால் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் சிதறினதை நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு எது கிடைச்சாலும் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா. அப்போ பெருமான் என்ன செய்கிறான்னா தன்னுடைய பிரம்மாண்டத்தை காட்டி தான் ஈர்த்து கொள்ளுகின்றான். ஏன்னா சாதாரணமாக வந்தால் நம்ம இறைவனை என்ன நினச்சிடுவோம், அவனையும் சாதாரணமானவன் நினச்சிடுவோம் இல்லையா. அப்படி இல்லாமல் தன்னுடைய பெரிய திருமேனியை காட்டி வள்ளல் வர வர வந்துழிந்தான் என் மனத்தே. அப்படி பெருசாக இருந்த பெருமான், தூரத்தில் பார்க்கும்போது பெரிதாக இருந்த பெருமான் என்னுடைய சின்ன மனசுக்குள்ளே இருந்து கொண்டான். இப்போ இறைவன் என்ன செய்கிறான், அத்தனை பெரிய வடிவமாக இருந்தாலும் முதல்ல பார்க்கும்போது இறைவன் தொண்டர் உள்ளத்து
ஒடுக்கம். யோசிச்சு பாருங்களேன், இறைவன் உள்ள இந்த நெஞ்சத்துக்குள்ள இருந்துடுறான். அந்த ஒரு நகைச்சுவை காட்சி வரும், அப்படியே என்ன நீ கஷ்டப்பட்டேன்னு சொல்ற, உள்ள ஒரு லைட்டு ஃபேன் ஏதாவது இருந்ததா, நான் தான் 10 மாசம் இப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இறைவன் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான திருமேனி உடையவன். அவன் நம்முடைய நெஞ்சத்துல இதயமே எவ்வளவு பெருசு இருக்கு. அதுவே நமக்கு பல பேர் ஓட்டம் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த இதயத்திலே பெருமான் இருக்கின்றான். வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என்மனத்தே உள்ளத்து உருவியர் ஒன்றொழியா வண்ணமையான். உள்ளத்துல எந்த துயர் வண்ணம் தெல்லும் கடலுக்கே சென்றுதாய் கொத்தும்பி. இப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடி, அந்த திருவடி இங்க பதிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு துன்பமும் இல்லை. யமனை பெருமான் அந்த இதயத்தில் உதைத்தார் இல்லையா இடைக்கால, அப்புறம் அவனுக்கு எந்த துன்பமும் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த தெல்லும் கடலுக்கு சென்றுவதாய் கொத்தும்பி என்று பாடல்ல பாடி, அடுத்து 20வது பாடல்ல பூமேலயனோடு மாலும் புகழறிதென்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றுதாய் கொத்தும்பி. பூமேல் அயனோடு மாலும் புகழறிது என்று ஏமாறி நிற்க. திருமாலும் என்ன செய்யறாங்களாம், அப்படியே பெருமானை பார்ப்பது அரிது அப்படின்னு ஏமாறி நிற்க. இங்க அண்ணாமலையில பெருமான் நெருப்பு வடிவமாக இருக்கும்போது அன்னமாய் பறந்து பிரம்மன் தேடவும், பன்றியாய் மாறி திருமால் கீழே திருவடி தேடவும் ஏமாறி நிற்க. அவங்கெல்லாம் ஏமாந்துட்டாங்களாம். அடியேன் இருமாக்க. ஏன் இவர் இருமாப்படைகிறார் அப்படின்னு சொன்னா, திருமால் தேடி காண முடியாத அந்த திருவடியை தன்னுடைய தலைமையில் வைத்து அருள் இருக்கிறான் பெருமாள். அப்ப நான் யாரு? திருமாலோட பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஒரு இருமாப்பு. அடியேன் இருமாக்க. ஆணவம் வேற, இருமாப்பு வேற, ரெண்டுக்கும் கொஞ்சம் அது ஒரு ஒரு சின்ன இலைதான் நடுவில் இருக்கு. கோடு, இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ஆமா, இந்த பக்கம் வந்தா அது இருமாப்பு இல்லையா. நாவுக்கரசு பெருமானும் பாடுவார், சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று இருமாந்திருப்பன்குளோ அப்படின்னு சொல்றார் இல்லையா. இருமாந்திருப்பன்குளோ ஈசன் பல்கணத் தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்திருப்பன்குளோ அப்படின்னா நமக்கு ஒரு பெருமை. நீ யாருடைய அடிமை அப்படின்னு கேட்டா, நான் சிவபெருமானுடைய அடிமை அப்படின்னு அந்த ஒரு அதை சொல்லும் போதே ஒரு பெருமிதம் வரும். இப்போ அப்பெல்லாம் சொல்லுவார், ஒரு முறை ஒரு தமிழாசிரியர் பேசிட்டு இருந்தோம். தமிழாசிரியர் சொல்றாரு, நான் யாருடைய மாணவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அதுக்கு உடனே இன்னொரு அவரோட மாணவர் சொல்லியிருக்காங்க, நீங்க நல்ல வாதியார்ட்ட படிச்சீங்க, பெருமையா சொல்லிக்கிறீங்க, நான் உங்ககிட்ட தானே படிக்கிறேன், நான் யார்கிட்ட போய் சொல்றேன்னு. அப்ப ஒரு பெருமையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதை சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு பெருமிதம் வரணும். அப்படி நீ யாருடைய அடிமை அப்படின்னு சொன்னா, நான் சிவபெருமானுடைய அடிமை. அவர் எப்படிப்பட்டவர்? திருமாலும் தேடி காண முடியாதவர், ஆனா எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமை ஏமாறி நிற்க. அடியேன் இருமாக்க நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றுதாய் கோத்துள்ளா. எல்லாரும் என்ன செய்யறாங்க, பெரிய பெரிய தேர்ல வருவாங்க, பெரிய ஆட்கள்லாம் பெரிய பெரிய கார்ல வருவாங்க. இன்னைக்கு குறைஞ்சபட்சமாக நமக்கு பெரிய கார்னு இன்னோவா கார்லையாவது வருவாங்க. அதை தாண்டி பென்ஸு, அப்புறம் என்னென்னமோ கார்லாம் இருக்குது, ஆடி கார்லாம் இருக்குது. அதிலெல்லாம் வராமல் ஒரு குறைஞ்சபட்சம் இனோவா காரில் வந்தால் தான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய ஆளுங்க ஒத்துக்குவாங்க இல்லையா. அப்படியெல்லாம் இல்லாமல் பெரிய யானைகள், குதிரைகள், இன்னும் பல வாகனங்கள்லாம் இருக்க, அதில் ஒரு மேடை போட்டு அது மேலே ஏறி அம்பாரி, யானை மேலே உட்காந்து அம்பாரின்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாரி மேலையெல்லாம் உட்காந்து ராம பெருமாள் என்ன செய்யறான், யாராவது நாய் மேல ஒரு ஆசிரியர் பதவியை போட்டு அது மேல உட்காந்துருவாங்களா, அது எவ்வளவு கேவலமா இருக்குவானா. பெருமான் நாய் மேல் தவிசிட்டு என்ன சொல்றாங்கன்னா,
நாய் போல இருக்கிற என்னுடைய மனதுக்குள்ள சிம்மாசனம் விட்டு எங்கள் பெருமான் அமர்ந்திருக்கிறான். நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றுதாய் போத்தும்பி. பெருமானுடைய சொரூப வடிவம் எது அப்படின்னா அக்னி அந்த நெருப்பாக ஜோதி பிளம்பாக தோன்றிய அந்த திருமேனி தீமேனியானுக்கு சென்றுதாய் போத்தும்பி. அப்படிப்பட்ட பெருமானுக்கு நீ என்னுடைய இருப்பை சென்று சொல்லி என்னை ஆட்கொள்ள சொல்வாயாக என்று இந்த போத்தும்பியை பார்த்து மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகின்றார் என்று சொல்லி இந்த அளவில் நாம் போத்தும்பியை நிறைவு செய்து வைகின்றோம். திருச்சிற்றம்பலம்.